அம்மா, மாமியார் இவர்களோட இருக்கக்கூடிய உறவுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுங்களா? அதே போல அம்மா கூடயும் சில பேருக்கு ரொம்ப பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா சந்திரன் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சிகள்லாம் பண்ணணும். அதே போல முக்கியமா என்ன பண்ணணும்? அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும். எப்பவுமே அதை சங்கடப்படாத அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் ரெகுலரா. இது முதல் பரிகாரம். அடுத்தபடியாக நல்ல ஒரு பௌர்ணமி தினத்துல மொட்டை மாடியில போய் நின்று மூன் பாத் எடுத்துக்கணும். அந்த சந்திரனுடைய அந்த காந்த அலைகள் அப்படியே நமக்குள்ள வர மாதிரி அந்த மூன் பாத் எடுத்துக்கணும். பீச்ல வெறும் கால்ல நடக்க பழகணும். நிறைய பீச் இருக்குன்னா நீங்க இருக்கிற இடம் பக்கத்துல பீச் இருக்குன்னா பீச்ல வெறும் கால்ல நடந்துட்டே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சந்திரன் ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க தூங்க போறப்போ உங்க தலைமாட்டுக்கு கீழே அந்த தண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு மரத்திலயோ செடியிலயோ கொட்டிடணும். இது மாதிரி ஒரு 48 நாள் பண்ணிக்கிட்டே வாங்க. இது சந்திரனுக்கான பரிகாரம். இது நீங்க அந்த உறவோட நிலைப்பாடை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம்.